அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் காலையில புது பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் அவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல்லோய் எல்லோய் என்னை காண்பவரே எல்லோய் எல்லோய் என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்லோய் எல்லோய் என்னை காண்பவரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் 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 யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளி யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளி யெகோவா ஈரே யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளி யெகோவா ஈரே ஒருக்க கூட சொல்லுங்க எல்லாம் பார்த்து கொள்ளி என் தேவைகள் எல்லாவற்றையும் யெகோவா ஈரே ஒருக்க கூட சொல்லுங்க பாருங்க எல்லாம் பார்த்து கொள்ளி யெகோவா ஈரே
எல்லாம் பார்த்து இந்த நாள்ல என் தேவனாய் கர்த்தர் யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே. அவர் நம்முடைய ஆலோசனை கர்த்தர். அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே. ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே. சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தரே. இந்த நாளிலே அதிசய தெய்வமே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு உஷாரே. யெகோவா இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா. சொல்லுங்க நல்ல அழுத்தமா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி ஔஷதமே. அப்பா அப்பா உங்களுக்கு தான். உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா உங்களுக்கு தான். யெகோவா சிசியே என்னாலும் வெற்றி தருவே. சொல்லுங்க, வெற்றி கிடைக்கும். காலை வேளையில உங்களுக்கு வெற்றி தருகிறவர். ஆமென். என்னாலும் வெற்றி தருவே. என்னாலும் வெற்றி தருவே. சதாரகே யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே. சொல்லுங்க சொல்லுங்க, என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா
யெகோவா ராஃபா, சுகந்தரும் தெய்வமே. சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ராஃபா, சுகந்தரும் தெய்வமே, சுகந்தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகந்தரும் தெய்வமே, யெகோவா ராஃபா. சுகந்தரும் சுகந்தரும். இந்த கால வேளையிலே உங்கள் சரீரங்களிலே சுகமளிக்கிற தேவ வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுங்க, சுகந்தரும் தெய்வமே, யெகோவா ராஃபா, சுகந்தரும் தெய்வமே, யெகோவா ராஃபா. சமாதானம் தருகிறே, யெகோவா ஷாலோம். சொல்லுங்க, சமாதானம் சமாதானம் தருகிறே. ஒரு இதயத்தில் சமாதானம் உண்டாகட்டும். எங்களோடு இருப்பவரே, சொல்லுங்க சொல்லுங்க, எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா. எல்லாம் பார்த்துக்கொள், எல்லாம் பார்த்துக்கொள்ளே, யெகோவா நீரே. இந்த நாளில் எல்லாம் பார்த்துக்கொள்வீர், எல்லாம் பார்த்துக்கொள்ளீர், யெகோவா நீரே. என்னை காண்பவரே, எல்லோய் எல்லோய். என்னை அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என்னை வழி நடத்துகிற தேவன். நல்ல கைகளை தட்டி அந்த காலை வேளையிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ ஷனரமனா ஒலேகதேரேவனே அந்தனா ஓ ஷதரே லிபனா உதனமோ ஷந்தலமௌடா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆமென். அவருடைய மகிமை, அவருடைய கரம் இந்த நாளில இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ரீபா ஷதா. நல்லா துதிங்க பார்க்கலாம், எல்லாம் நல்லா துதிங்க. இயேசுடைய சமாதானம், இயேசுடைய சமாதானம், அவருடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசு துதிக்கிறவர்கள் மத்தியில, துதிக்கிறவர்கள் மத்தியிலே ரேவ கரம் வெளிப்படட்டும். ரீபா ஷதா ரபலமௌடா. Thank you Jesus. ஆமென். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. ஆமென். அப்பாவுடைய வல்லமை, அப்பாவுடைய வல்லமை வெளிப்படுவதாக. காலை வேளையில நம்ம சொன்ன யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், அந்த நாமங்களை வாயில அறிக்கை பண்ணுங்க. சமாதானம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். ஆமென். சமாதானம் உண்டாகும், யெகோவா ஈரே, வெற்றி உண்டாகும். சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆமென். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா உங்களுக்கு சுகத்தை தருவார். இந்த காலை வேளையில யெகோவா ராஃபா உங்களுக்கு சுகத்தை தரட்டும், யெகோவா ராஃபா சுகத்தை தரட்டும். பலவீனம் உள்ள இடங்கள்ல கைகள் வச்சு சொல்லுங்க, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா எனக்கு சுகத்தை தருவார். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. என்னை பரிசுத்தமாக்குகிற தேவன் அவர், என்னை பரிசுத்தமாய் வாழ செய்கிற தேவன் அவர். இந்த பொல்லாத உலகத்திலே பிசாசு எத்தனைதான் தந்திரங்களை கொண்டு வந்தாலும் அவைகளை மேற்கொள்ள என் தேவனாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். சொல்லுங்க, ஓ பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது, சத்ரு தந்திரங்கள் பலிக்காது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலம், என் தேவனின் பலனும் கோட்டையும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருக்கிறார். என்னை, என் குடும்பத்தை அவர் பாதுகாப்பார், என் சபையை அவர் பாதுகாப்பார், என் பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார். ஓ யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷமா, யெகோவா ரஃபா அவர் என்னோடு கூட இருக்கிறார். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. வாயில நல்லா சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆமென். சொல்லுகிறவர்களுக்கு, சொல்லுகிறவர்களுக்கு அப்படியே அவைகள் சம்பவிக்க போகிறது. சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். ரீபா சந்தாலமா உடரகமா உடரபரமா ரிபலமா ரிபலமா
நீங்க சொல்லுறதா, நீங்க சொல்லுகிறதா நடக்கும். நீங்க சொல்றதா நடக்கும். நீங்க எதை சொல்லுகிறீங்களோ, நீங்க எதை சொல்லுகிறீங்களோ, எஸ் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துவார். அவர் என்னை பலப்படுத்துவார். அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய நன்மை என்னை தொடரும். நன்மை கிருபை என்னை தொடரும். நன்மை கிருபை என்னை தொடரும். சொல்லுங்க, நன்மை கிருபை. நான் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பே. சொல்லுங்க, நிலைத்திருப்பே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். சொல்லுங்க, ஓ ஜீசஸ். ஆமென், ஸ்தோத்திரம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு, சொல்லுங்க, பயப்படு. வசனத்தை எல்லாம் நம்ம அறிக்கை பண்ணி ஜெபிக்கணும். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். அது நம்முடைய வாழ்க்கையில பலிக்கணும். ஆமென். வசனங்களை எதற்கு நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? பைபிள் எதுக்கு? நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு பாதுகாப்பு, பட்டயம், ஆவியின் பட்டயம். இது நமக்கு வேணும். எத்தனை சொல்றீங்க எனக்கு வேணும்? ஆமென். வசனத்தை சொல்லணும். ஆமென். நான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். சொல்லுங்க, நான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில், நான் பாக்கியவான். சொல்லுங்க, நான் பாக்கியவான். வசனத்தை அப்ளை பண்ணுங்க பாக்க உங்க வாழ்க்கையில. சொல்லுங்க, நான் பாக்கியவான். நான் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டவன். சொல்லுங்க, நான் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டவன். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நான் செய்வதெல்லாம், சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம அறிக்கை பண்ணணும், அறிக்கைப்படணும். ஆமென். என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். சொல்லுங்க, என் கை, என் வருமானத்தை நான் தான் சாப்பிடுவேன். எனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். சொல்லுங்க, பாக்கியம் நன்மையும் எனக்கு உண்டாயிருக்கும். பாக்கிய நன்மை. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாக்கிய நன்மை எனக்கு உண்டாயிருக்கும். சொல்லுங்க, எனக்கு பாக்கியமும் நன்மையும், என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். சொல்லுங்க, அநேகருடைய கைகளின் பிரயாசங்கள் வீணா போகுது, எங்கேயோ போகுது, மருத்துவமனைக்கு போகுது. ஆமென். வட்டி கொடுத்தே போகுது, வட்டியா கொடுத்து கடனா வாங்கி. சொல்லுங்க, என் கைகளின் பிரயாசத்தை, என்னை காலை வேளையில கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 32வது நாள் சொல்லுங்க, என் கையின் பிரயாசத்தை நான் என் பிள்ளைகளும் சாப்பிடுவோம். அதை வட்டிக்காரனுக்கோ அதை ஆமென் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க மாட்டேன். லட்சக்கணக்கில் பணங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறேன். சொல்லுங்க, என் கையின் பிரயாசத்தை என் தேவன் ஆசீர்வதிப்பார். அது வீணா போகாது. சொல்லுங்க, அது வீணா போகாது. அது வீணா போகாது. அது மருத்துவமனைக்கு கொடுத்து ஓய்ந்து போனேன். நோ, கர்த்தர் இன்றைக்கு உன்னை யெகோவா ராஃபா உன்னை சுகப்படுத்துகிறார். சொல்லுங்க, யெகோவா ராஃபா உன்னை சுகப்படுத்துகிறார். யெகோவா ராஃபா உன் பிள்ளைகளை சுகப்படுத்துகிறார். யெகோவா ராஃபா உன் குடும்பத்தை சுகப்படுத்துகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் ஓடோடி வந்த உன்னை யெகோவா ராஃபா சுகப்படுத்துகிறார். சொல்லுங்க, யெகோவா ராஃபா. வியாதி உள்ள இடத்துல கை உழைச்சு சொல்லு, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. ஆமென். சுகம் தரும் தெய்வமே. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆமென் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க உங்களுக்கு வெற்றி தருவார் யெகோவா. ஆமென். நிஸ்ரி. ஆமென். சொல்லுங்க, எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க சொல்லுங்க, ஆமென், யெகோவா நிஸ்ரி என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, யெகோவா நிஸ்ரி என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க யெகோவா நிஸ்ரி? ஆமென். சமாதானம் இல்லையா? யெகோவா ஷாலோம். சொல்லுங்க, யெகோவா ஷாலோம். அவருடைய நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று முறை சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில நல்லவராய் இருக்கிறார் ஆண்டவரே. என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தகப்பன், என் வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய சமாதானம் எனக்கு இருக்கு. நன்மை, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. உங்களுக்கு ஆமென் வசனங்களை கர்த்தர் சொல்லி உங்கள் நாவல தர வசனங்களை அறிக்கை பண்ணுங்க. வசனங்களை அறிக்கை பண்ணுங்க. இந்த காலை வேளை
வேளையில வசனங்களை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். அது உங்களை ஆசீர்வதிக்கும். எத்தனை வசனங்கள் உங்களுக்கு தெரியும்? ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல இன்னைக்கு சொல்லுங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. ஆமென். என் தேவன் என்னை வழி நடத்துவார். என் தேவன் என்னை பலப்படுத்துவார். என் தேவன் என்னை பலப்படுத்துவார். ஆமென், ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் நல்லவர், என்னை வழி நடத்தி செல்வார். என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் பெரியவர், என்னை பலப்படுத்துகிறவர் நல்லவர். என்னோடு கூட இருக்கிற தகப்பன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்தபடியா எனக்கு சுகம் உண்டு. சொல்லுங்க, ஆமென். சிலருடைய பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறது. ஜெபிக்க விடாதபடிக்கு பின்னிட்டு இழுக்கிற அனுபவங்களை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து, ஜப வாழ்க்கையிலிருந்து, வேத வாசிப்பிலிருந்து பின்னிட்டு இழுக்கிற, பின்மாற்றத்துக்கு நேர இழுக்கிற எல்லா பொல்லாத சத்ருவும் விலகி போயேசுவி நாமத்துல. சொல்லுங்க, விலகி போயேசுவி நாமத்துல. ஆமென். முன்னேற விடாததுக்கு தடையாய் நிற்கும் சங்கிலிகள் உடையட்டும். இன்றைக்கு முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் இன்றோடு உடையட்டும். இந்த அதிகாலை ஜபத்திலே ஆமென் வாசல்கள் திறக்கட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட. சொல்லுங்க, அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். அடைபட்ட வாசல்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே திறக்கப்படுவதாக. சொல்லுங்க, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படுவதாக. திருக்கோயிலுடன் சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படுவதாக. ரட்சிப்பின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஜனங்கள் திரள் திரள ரட்சிக்கப்படும்படி திருக்கோயில் பட்டணத்துல ஜனங்கள் திரள் திரள ரட்சிக்கப்பட புதிய ஒரு வாசலை திறப்பீராக. இத்தனை ஆண்டுகள் அடைபட்டு கிடக்கிற வாசல் எங்களுடைய இந்த ஜபத்தின் விளைவாக திறக்கிறபடி எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு புதிய வாசலை திறக்கிறார். அநேகமாயிரம் ஜனங்கள் மனம் திரும்புகிறதை பார்க்கிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவருடைய வலதுகரம் இதோ திருக்கோயிலூருக்கு நீராக நீட்டப்படுகிறது. அவருடைய ரட்சிப்பின் வலதுகரம், அவருடைய ரட்சிப்பின் வலதுகரம் திருக்கோயிலூருக்கு நேராக நீட்டப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அநேகமாயிரம் ஜனங்கள், சொல்லுங்க, அநேகமாயிரம் ஜனங்கள், ஆயிரம் ஜனங்கள் அவன் ரட்சிக்கப்படப்பட கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆயிரம் ஜனங்கள் ஆமென் மனம் திரும்ப போறாங்க. அல்லேலூயா. நம்ம இந்த வேளையில ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும். திருக்கோயிலுடைய பாவத்திற்காக ஜெபிக்கணும். நெகேமியா ஜெபிக்கிறார் பாருங்க. நெகேமியா எந்த தப்பும் பண்ணல. அவர் கர்த்தருக்கு பயந்த மனுஷன்தான். ஆனால் எருசலேம் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது என்று தெரிந்த போது தேசத்திற்கு போய் வந்தவர்கள் அறிவித்த போது நெகேமியா உபவாசித்து கதறுகிறான். நெகேமியோட ஜெபம் எப்படி தெரியுமா? நெகேமியோட ஜெபம் எப்படி தெரியுமா? நானும் என் பிதாக்களும் பாவம் செய்தோம் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம சொல்லணும் எல்லாரும். ஆமென். பரலோக தகப்பனை பார்த்து கரங்களை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் திருக்கோயில் பட்டணத்திற்காக நீங்க ஜெபிங்க. நாங்களும் எங்கள் பிதாக்களும் பாவம் செய்தோம், எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிங்க. நாங்களும் எங்கள் பிதாக்களும் பாவம் செய்தோம் ஆண்டவரே. இயேசுவே எங்களை மன்னிங்க. எங்கள் திருக்கோயில் பட்டணத்தின் மேல உள்ள சாபங்கள் விலகட்டும். ஜெபிங்க. அந்த காலை வேளையில திருக்கோயில் பட்டணத்தின் மேல இருக்க சாபங்கள் விலகட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மேல் இருக்கும் சாபம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விலகட்டும். நாங்களும் எங்கள் பிதாக்களும் பாவம் செய்தோம். இந்த வார்த்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் உம்மை மறந்து ஆண்டவரே வழி தப்பி போன ஆடுகளை போல நடந்தோம். இந்த காலத்தில் உம்மிடத்தில் திரும்புகிறோம். இந்த காலத்தில் அதிகாலையில் விழித்திருந்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. சொல்லி ஜெபிங்க. எல்லா கருத்தா ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன் சத்தத்தை கேட்காதீங்க. உங்க சத்தத்தை உயர்த்தி அழுது புலம்பி ஜெபிங்க. நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் பிதாக்கள் பாவம்
செய்தார்கள் ஆண்டவரே. என் தேசத்தை அழித்து போடாதிரும், சோதோமை போல கவிழ்த்து போடாதிரும். சொல்லுங்க, சோதோம் குமாரா பட்டணத்தை போல என் தேசத்தை நீர் அழித்து போடாதிரும் ஆண்டவரே, அழித்து போடாதிரும். நீர் அழித்து போட்டீரானா ஆண்டவரே? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க எங்க நிலை நிற்க முடியும் ஆண்டவரே? நாங்க எங்களை அழித்து போடாதிரும் எங்கள் தகப்பரே. எல்லாரும் சத்தமைத்து ஜபிங்க பார்க்கலாம். தேசத்தின் மேல கர்த்தர் இறக்க வைக்கட்டும். ஆன்லைன்ல இருக்கிற உங்க தேசத்திற்காக நீங்க ஜபிக்கணும். நீங்க ஏன் அதிகாலையில் விழித்திருக்கீங்க தெரியுமா? நீங்க இருக்கிற பட்டணத்துக்காக ஜபிங்க, கதறி ஜபிங்க. கர்த்தர் இதை விரும்புகிறாரு. இந்த காலை வேளை நீங்க ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. இந்த காலை வேளை ஆவியான விரும்புகிறார். உன் தேசத்திற்காக நீ ஜபிக்க வேண்டும், உன் சபைக்காக நீ ஜபிக்க வேண்டும், உன் குடும்பத்துக்காக ஜபிக்க வேண்டும், உன் பாவத்திற்காக ஜபிக்க வேண்டும். இந்த இள வயதின் பாவத்திற்காக என்னை மன்னி ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை மன்னியும் தெய்வமே. ஆண்டவரே, நான் பாவம் செய்த என்னை மன்னி ஆண்டவரே. என் அக்கிரமத்தை மன்னி ஆண்டவரே. என் தாசர்புரத்தின் பாவத்தை மன்னியும். ஜபிங்க, என் சைலோமின் பாவத்தை மன்னியும். இந்த ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியும் ஆண்டவரே உமக்கு பயப்படாமல் நடக்கிற அந்த ஆண்டவரே மீறுதல்களை மன்னி ஆண்டவரே. ஜபிக்காமல் இருக்கிறார்களே மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லையா? மன்னிங்க ஆண்டவரே. என் ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. இவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. சொல்லுங்க, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. இந்த ஜனத்திற்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க ஆண்டவரே. சோதோமை போலவும் நோவுடைய நாட்களை போலவும் இந்த பட்டணத்தை கவிழ்த்து போடாதிரும். ஜபிங்க ஜபிங்க. ஆபிரகாமின் ஜபத்தை கர்த்தர் கேட்டு லோத்துவை காப்பாற்றினார். இன்னைக்கு உங்க ஜபத்தை கேட்டு அநேகரை கர்த்தர் காப்பாற்ற போகிறார். ஆமே. நினிவேக்காக மனமிறங்கின கர்த்தாவே, நினிவேக்காக மனமிறங்கினீரே. ஜபிங்க ஆண்டவரே, எங்கள் பட்டணத்திற்காக நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வம். மன இறங்கு தகப்பன். நீங்க ஒவ்வொரு நாள் இதுக்கு இப்படி ஜபிக்கணும். ஏதோ நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஜபிச்சா மட்டும் போதாது. நெகேமியா ஜபிக்கிறான் பாருங்க. நான் என் பிதாக்களும் பாவஞ்சு ஆண்டவரே மன்னிங்க, நான் என் பிதாக்களும் பாவஞ்சு. அழுது புலம்பி ஜபிச்ச போது வாசல்கள் திறந்தது. ஆமே, வாசல்கள் திறந்தது. கர்த்தர் நமக்கும் வாசல்களை திறப்பார். இன்னைக்கு நீங்க தான் நெகேமியா. நீங்க ஜபிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் உபவாசித்து ஜபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஜபிப்போம்னா வாசல்களை கர்த்தர் நமக்கு திறந்து தருவார். ஆமே. இது ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை எல்லாருமே அதே ஆமீன் கர்த்தருடைய ஆமீன் ஜபத்தோடு விண்ணப்பத்தோடு காணப்படுவோம். ஆமே, ஸ்தோத்திரம். இப்போது நாம் ஒரு பாடலை பாடி ஆமே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. நன்றி நன்றி. Hallelujah. Hallelujah. சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ,
எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில அவர் நமக்கு உதவி செய்யட்டும். அவருடைய கிருபை. ஆமென். எல்லாரும் சில காரியங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களை இந்த 32வது நாள் காலை வேளையில ஏறெடுக்கலாமே. ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். நன்றி சொல்லுங்க பார்க்கணும். நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்துகிற பரலோக தகப்பன், இதுவரை எங்களோடு கூட இருந்தவர். ஆமென். இந்த நாளில தேசத்திற்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த 32வது நாள் காலையில ஆண்டவர் விரும்புகிறதை, ஆவியான விரும்புகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாள் தேசத்திற்காக நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். எல்லாரும் இந்த திருக்கோயில் பட்டணத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகப்படி ஜபிங்க. அவன் சொல்லுகிற ஜப விண்ணப்பத்திற்காக எல்லாமே ஸ்தோத்திரம். சத்தமேத்து ஜபிக்கலாமா? ஆண்டவரே, தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். எங்க திருக்கோயில் பட்டணத்துல நாங்கள் இந்த 40 நாட்களும் ஆண்டவரே அதிகாலையில ஜபிக்கிறோம் இல்லையா? இந்த ஜபம் ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். சொல்லுங்க, இந்த 2025வது ஆண்டுல எங்கள் கண்கள் ஒரு எழுப்புதலை இந்த தேசத்துல பார்க்கணும். ஜபிங்க. இந்த ஒரு தேசத்துல ஒரு எழுப்புதலை பார்க்கணும், எழுப்புதலை பார்க்கணும். விழித்திருந்து ஜபிக்கிறோம் இல்லையா? அதுக்கு
அதற்குள்ள பலனை கர்த்தர் எங்களுக்கு தரணும். விழித்திருந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த பலனை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. விழித்திருந்து ஜெபிக்கிற பலனை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஜெபிங்க பார்க்கலாம். நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. விழித்திருந்து ஜெபிக்கும் கிருபைய கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. விழித்திருந்து ஜெபிக்கிற கிருபைய கர்த்தர் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விழித்திருந்து ஜெபிக்கிற கிருபை உண்டாகட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஜெபிங்க ஜெபிங்க. உங்க சத்தம் உயரட்டுமே. நல்ல சத்தமா ஜெபிங்க. திருக்கோயில் பட்டணத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். திருக்கோயில் பட்டணத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். திருக்கோயில் பட்டணத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஆமென். நாங்க ஜெபிக்கிற ஜெபம் நாங்க பார்க்கணும். ஆயிரமாய் ஜனங்கள் மனம் திரும்பணும். ஆயிரமாய் ஜனங்கள் மனம் திரும்பணும். திருக்கோயில் பட்டணத்துல ஆமே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அடுத்த முறை ஆமே நாங்கள் 40 நாள் ஜெபம் வைக்கும் போது இன்னும் அதிக ஜனங்கள் கூட்டமாய் வரணும். எங்கள் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கணும். தடைகள் எல்லாம் கர்த்தர் தகர்த்து போடும்படி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தடைகள் எல்லாம் கர்த்தர் தகர்த்து போடட்டும். தடைகள் எல்லாம் கர்த்தர் தகர்த்து போட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல கேளுங்க. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு வரட்டும். உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு வரட்டும். என் தேசத்தின் மேலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. ஜெபிங்க பார்க்கலாம். ஜெபிங்க. என் தேசத்தின் மேலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். தடைகள் எல்லாம் எழுப்புதல் வருவதற்கு திருக்கோயில் பட்டணத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே எழுப்புதல் வருவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போவதாக நாங்கள் துரத்துகிறோம். எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற ஆத்துமாக்கள் மனம் திரும்ப எதெல்லாம் தடையா இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறோம். சொல்லுங்க, துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டு. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. சத்ருவை துரத்துங்க. என் தேசத்துல கிரியேசி இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியை இயேசுவின் நாமத்துல துரத்துகிறோம். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்துல துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல துரத்துகிறோம். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார வானமண்டலத்தின் பொல்லாதாவின் கிரியைகள் அழிக்கப்படுது இயேசுவின் நாமத்தில். தேசத்தை விலகி போ. தேசத்தை விட்டு வெளியேற பொல்லாத பிசாசு. நீ தேசத்தை பாழாக்குனது போதும். பாழான தேசம் ஆமென். வனாந்தரம் வயல்வெளியா மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. வனாந்தரம் வயல்வெளியா. என் திருக்கோயில் ஒரு வனாந்தரம், ஆனா இது வயல்வெளியா மாறும். சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வனாந்தரம், அது வயல்வெளியா மாறுறத பாக்குறேன். சொல்லுங்க ஆமென். ஸ்தோத்திரம். தமிழ்நாடு வனாந்தரமாய் கிடக்கிறது, அது வயல்வெளியாய் மாறும். ஆமென். இந்தியா ஆமென். ஸ்தோத்திரம். வனாந்தரம் அது வயல்வெளியாய் மாறட்டும். வட்டாந்தரை ஆமென். ஸ்தோத்திரம். தண்ணீர் தடாகமாய் மாறட்டும். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்லுகிற ஊழியக்காரர்கள் அடிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், மிக மோசமாய் நடத்தப்படுகிறார்கள். நிறைய மிஷனரிகள் ஜெயில கிடக்குறாங்க. வெளியில தெரியாது, ஜெயில அடைச்சு போட்டுட்டாங்க அநேகரை. ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். ஊழியக்காரர்களை பிசாசானவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். பிசாசானவன் வலைகளை விரித்து அவர்களை விழத்தள்ளி கொண்டிருக்கிறான். பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு வசனம் சொல்லு. நேற்று நைட்ல இருந்தே ஒரே பாரம் மனசுல, தூக்கமே வரல. ஊழியக்காரருடைய காரியங்களை பார்க்கும்போது மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவருக்காய் வல்லமையாய் ஊழியம் செய்த அற்புதமான ஊழியக்காரங்க இன்னைக்கு பிசாசானவன் அவர்களை எங்கே கொண்டு நிறுத்தக்கூடாது, ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன நிலை வரக்கூடாதோ அந்த நிலையில கொண்டு நிறுத்துவதை பார்க்கிறேன்.
சமீபமாக இந்த கடந்த வாரங்களில ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஊழியக்காரர் சாகடிக்கப்படுகிறார். நம்ம ஆந்திராவில், கர்நாடகாவில் ஒரு ஊழியக்காரர் சாகடிக்கப்படுகிறார். அடிச்சு கொலை செய்து விடுகிறார்கள். ஊழியக்காரர் தாக்கப்படுகிறத பார்க்கிறேன். வட இந்தியால ஒரு ஊழியக்காரர் கைது செய்யப்பட்டார். ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்போது தமிழகத்திலையும் ஊழியக்காரர்களை எந்த ஒரு நிலைக்கு எட்டக்கூடாதோ அந்த நிலைக்கு எட்டுகிறார்கள். ஈஸியா இந்த உலகம் ஜட்ஜ் பண்ணிருது. அவன் அப்படி, இவன் அப்படி, அவன் அப்படி. ஆனா உங்கள் மேல் விழுந்த கடமை ஒரு ஊழியக்காரர்களுக்கு அதிகமா ஜெபியுங்கள். அவர்களுக்கு சோதனையும், அவர்களுக்கு பிரச்சனையும், அவர்களுக்கு பாரமும், அவர்களுக்கு நெருக்கமும், சாஸ்தானன் விரிக்கிற வலைகளும் தந்திரங்களும், அதுல அநேகம் பேர் விழுந்து போகிறார். ஒரு எல்லா கரங்களை தூக்கி ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தெய்வமே. அருமையான ஜான் ஜபராஜ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அருமையான ஊழியக்காரர். அவருடைய பாடல்கள் மாதிரி நம்ம அசைத்த பாடல்கள் இல்லை. அந்த அளவுக்கு பாடல்களில அபிஷேகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துறவர். ஆனா ஆரம்பம் முதல் அவர் சில காரியங்கள்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நல்ல மறந்திருக்கும். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் எந்த ஒரு நிலைக்கு ஒரு ஊழியக்காரனா என் மனசு ரொம்ப துக்கப்படும். ஒரு ஊழியக்காரன் செத்தா கூட பரவாயில்ல, ஆனா இந்த நிலையை அடையக்கூடாது. இப்படி ஒரு காரியத்தை ஒரு ஊழியக்காரனுக்கு நடக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாச்சும் எந்த ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது. ஆண்டவர் எந்த அளவுக்கு புகழின் உச்சத்துக்கு போனாரோ அதோட பல மடங்கு கீழே விழுந்துட்டார். என்னால நேத்தையில இருந்து மனசு தாங்கவே இல்லை. பாடல்கள் எல்லாம் கேட்டு கேட்டு நான் வளர்ந்துருக்கிறேன். நான் இன்னைக்கு இவர் அப்படி பார்க்க என்னால முடியலான்றாரு. அந்த மனுஷனுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இன்னைக்கு போலீஸ் அவரை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு குற்றவாளியை போல நின்று கொண்டிருக்கிறார். ஒரு தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரர் இந்த நிலையை அடைந்து விட்டாரே. என் மனசு நைட் எல்லாம் எனக்கு கஷ்டமா போச்சு. ஒரு ஊழியக்காரனுக்கும் இப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது. ஆண்டவரே, எங்களை ஊழியக்காரர்ல நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. பிசாசானவன் விரிக்கிற வலைகளில் அவர்கள் விழுந்து போகாதபடிக்கு ஒரு விஷ தயவா ஜெபிங்க. அந்த ஊழியக்காரனை கூட காப்பாற்றுங்க தகப்பனே. அந்த ஊழியக்காரனை நீங்க எப்படியாவது மறுபடியும் தூக்கி எடுங்க ஆண்டவரே. எங்களுக்காக வேணும் ஆண்டவரே. அவருடைய பாடல்கள் எங்களை உயிர்ப்பி அடைய செய்தது ஆண்டவரே. மறுபடியும் அந்த ஊழியக்காரன் எங்களுக்கு வேணும் தகப்பனே. அவர் விழுந்திருந்தாலும் அவர் என்ன செய்திருந்தாலும் ஆண்டவரே மறுபடியும் அவரை தூக்கி எடுப்பீராக. என் தேவன் பேதுருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களா ஆண்டவரே, இந்த மகனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க தகப்பன். எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். அந்த ஊழியக்காரனுக்கு தயவு செய்து ஜெபிங்க, தயவு செய்து ஜெபிங்க. அந்த ஊழியக்காரனை மறுபடியும் மனம் திரும்ப பண்ணுங்க. தன் குற்றங்களை உணர்ந்து அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் அவரை திரும்பவும் தூக்கி எடுப்பீங்க ஆண்டவரே. ஆமே, கர்த்தர் உதவி செய்வீராக அந்த ஊழியக்காரனுக்கு. தயவு செய்து ஜெபிங்க. என் இருதயம் மிகவும் பாரப்படுகிறது. ஒரு ஊழியக்காரனாய் அந்த பாரத்தை நான் உணர்கிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த நிலை வரக்கூடாது. எங்க தமிழகத்துல, எங்க இந்தியாவுல
இனிமேல் எந்த ஊழியக்காரனும் இந்த ஒரு நிலையாட்டக்கூடாது. உம்முடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. புறஜாதி ஜனங்கள் மத்தியில அவங்களுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. ஜெபிங்க பார்க்கலாம். இப்படி ஒரு நிலை எந்த ஒரு ஊழியக்காரனை எட்டாதபடிக்கு ஆண்டவரே எல்லா ஊழியக்காரர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் பிசாசு விரிக்கிற வலைகள் தெறிப்புண்டு போவதாக, பிசாசானவன் தோற்று போவாராக. உம்முடைய ஊழியக்காரர்கள் ஜெயம் பெறட்டும் ஆண்டவரே. பிசாசானவன் தோற்று போவாராக. எல்லா பரிசுத்தவான்களையும் எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லா மிஷனரிகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி ஒரு நிலையாட்ட கூடாது. இந்த நிலையில எந்த ஊழியக்காரனும் போகிறது நாங்க பார்க்க கூடாது ஆண்டவரே. தயவாய் அந்த ஊழியக்காரனுக்கு மறுபடி ஒரு சான்ஸ் கொடுங்க. அவர் தன் பாவங்களை உணராதபடிக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. தன் குற்றங்களை உணராதபடிக்கு இருக்காதபடி அவரை மனம் திரும்ப பண்ணுங்க. திரும்பவும் அந்த ஆண்டவரே அந்த ஊழியக்காரருடைய பாடல்கள் எங்கள் தேசத்துல வரணும். திரும்பவும் உபச்சார ஸ்திரீய கூட நேசப்பா சாகடிக்காம காப்பாத்துனீங்களேப்பா. என் தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும். அந்த மகனுக்கு கர்த்தர் ஆமென் உதவி செய்யட்டும். இன்னைக்கு உலகமே அவருக்கு அகைன்ஸ்டா நிக்கிறது. இன்னைக்கு எல்லாம் அவருக்கு விரோதமாய் நிற்கிறது. ஆண்டவர் அவருக்கு உதவி செய்யட்டும். அவரை இந்த தீங்கிலிருந்து காப்பாற்றட்டும். அவரை இந்த தீங்கிலிருந்து கர்த்தர் ஒருவரே காப்பாற்றும்படி கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆமென் நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னாங்க எனக்கு. மேகலா சிஸ்டர் என்ன பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லுங்க. மேகலா யாரு ஜபிக்கலாம். அருமையான சகோதரிக்கா அப்படியே ஆமென். இந்த சொத்து காரியங்கள்ல இருக்கிற பிரச்சனை மாறும்படி ஜபிக்கலாம். இந்த பத்திரத்தை அவங்க வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஆமென் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அந்த பத்திரம் கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை எல்லாம் ஜெபிங்க. இந்த 40 நாள் முடியறதுக்குள்ள அவங்க ஒரு சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி இயேசுவின் நாமத்துல வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்துல வெளிப்படட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். யாரா இருந்தாலும் அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது அது ஒண்ணு இல்லாமல் போகட்டும். அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது ஒண்ணு இல்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையில ஜெபிக்கிறேன். ஆமென். அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது ஒண்ணு இல்லாம போகட்டும். இயேசுவின் நாமத்துல ஆமென். அவர்களை அழைத்து அந்த பத்திரத்தை கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இந்த காரியத்தை ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. நாங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படும். ஜெபம் கேட்கப்படும். மேகலா சகோதரிக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டு. இப்போது காலை வேளையில இயேசு கிறிஸ்து கிரியை செய்கிறார். அவருடைய மனதில் பேசுகிறார். மாற்றம் உண்டாகிறது. அற்புதம் நடக்கிறது. நன்றி 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 ஆண்டவர். நன்றி. அற்புதத்தை செய்கிறபடியா நன்றி. அதிசயமாய் நடத்துகிறபடியா நன்றி. ஆச்சரியமா நம்முடைய கிருபைகளுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனை. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ லார்ட். காலை வேளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். காலை வேளையில ஆமென். 32வது நாள் காலை வேளையில நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறது மிகவும் நல்லது. விழித்திருந்து ஜெபிக்கிறவன் சத்ருவை ஜெயிப்பான். ஆமென். அல்லேலூயா. பகல ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். அதை விட இயேசு சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அது இரவா இருக்கலாம், அதிகாலையா இருக்கலாம். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க? ஏன்னா இந்த உலகம் பிசாசானவன் எப்போதும் வலைகளை விரித்து கொண்டிருக்கிறான். என்ன செய்யறான் சொல்லுங்க? எல்லாருக்கும் வலை விரிக்கிறான். இந்த கடைசி நாட்களில நீங்கள்
தப்புவிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இயேசு சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஜெபிக்காதவன் எல்லாம் இனிமே இந்த கடைசி நாட்களில நிக்கவே முடியாது, நிக்கவே முடியாது. ஆமென். இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷத்துல சொல்றாரு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஜெயங்கொள்வது எப்படி? அந்த ஒரு இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கான நிறைய காரியங்களை ஜெயங்கொள்ளணும்னா சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்க வேண்டும், அப்பதான் ஜெயம் கிடைக்கும். நேற்றைய தினத்துல ஜெயங்கொள்ளணும்னா ஆவியானவர் இருக்கணும். வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் வி cannot victory. அவன் கிடைக்காது, ஜெயம் கிடைக்காது. அதான் நேற்றுக்கு பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கிற காரியம், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா தப்பணும். என்ன செய்யணும்? தப்பி முதலாவது என்ன செய்யணும் சொல்லுங்க? தப்பணும். இந்த பொல்லாத உலகத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும்? தப்பணும். முதல்ல எழுதிங்க, நீங்க என்ன செய்யணும்? தப்பு வைக்கப்படணும். ஜெயம் கொள்ளணும்னா சத்ரு உங்கள் மேல எய்கிற அக்னி அஸ்திரங்கள் நீங்க தப்பிக்கணும். என்ன செய்யணும்? தப்பணும். என்ன தப்பணும்? ஏன் தப்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. எதிலிருந்து 12வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:1. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் இருங்க. அப்ப தப்பணும், தள்ளி விடணும். தப்பணும் என்ன செய்யணும்? தள்ளி விடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல்ல தப்பு வைக்கணும், தள்ளி விடணும். எதை தப்பணும், எதை தள்ளி விடணும்? அதான் இங்க பவுல் எழுதுற பேர், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. என்ன சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கு? எல்லாரும் என்ன கவனிச்சாதான். முதலாவது உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன், கவனிங்க. ஜெயங்கொள்ளணும். நம்ம ஜெயங்கொள்ளணும்னா இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்துல பொல்லாதவைகள் இனி சம்பவிக்க போகிறது, அவைகளுக்கு நீங்க தப்பன விழித்திருக்கணும். அதை நான் பார்க்கல. அதுக்கு முன்னாடி எதுல இருந்து நம்ம தப்பணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. எதெல்லாம்? 2 காரியத்தை சொல்லுகிறது. என்னது? திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை. 2 காரியத்திலிருந்து நீங்க தப்பணும், தள்ளி விடணும். ஒண்ணு, இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு பாரங்கள், பல்வேறு கவலைகள் நம்மளை என்ன செய்து சுற்றி நெருக்குகிறது. சொல்லுங்க, என்ன செய்கிறது? சுற்றி நெருக்குகிறது. சிலருக்கு ஒரே பாரம், குடும்பத்தை குறித்த பாரம், எதிர்காலத்தை குறித்த பாரம், என்ன செய்வேன்னு தெரியாத பாவம், அதை என்ன பண்றது, இதை என்ன பண்றது, பாரம். நான் சொல்றேன், இது கூட ஒரு பெரிய உங்களை ஜபிக்க விடாத ஒரு காரியம். இது கூட உங்களை என்ன செய்யறது? ஜபிக்க விடாது. கவலைகள், போய் ஜபத்துக்கு உட்கார்ந்தாலே ஒரே கவலையா, அப்படியே யோசிச்சு சோர்வா, இதுவும் நமக்கு வேண்டாம். விசுவாசம் உள்ளவன் எதை பார்த்து என்ன செய்ய மாட்டான்? அவர் பார்த்துப்பார், எல்லாம் பார்த்துப்பார். முதலாவது இந்த பாரத்தையும், 2வது உங்களை, இதுதான் வெரி டேஞ்சர் திங், உங்களை சுற்றி நெருக்குமா. என்னது சொல்லுங்க? பாவம். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை? எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, நான் ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். அப்படி யாரா இருக்கீங்களா? வசனம் சொல்லுது, உங்களை பாவம், அது வயசானவங்களோ, அது ஆயாவோ, அல்லனா குழந்தையோ, எல்லாரையும் இந்த பொல்லாத உலகம் என்ன செய்தான்? பாவம் என்ன செய்தான்? சுற்றி நெருக்குகிறதா. உதறி தள்ளணுமா? எப்படி தள்ளணுமா? உதறி தள்ளணும். எப்படி தள்ளணும்? உதறி தள்ளணும். நம்முடைய கைகள்ல, கண்களில, எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் பாவம். இத உதறி தள்ளணும்.
அப்பதான் நீங்க தப்ப முடியும். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் பிடிச்சுக்காதீங்க. யோசேப்பை பாத்தீங்களா? உதறி தள்ளிட்டு ஓடிடான். ஓடுறானா இல்லையா? போத்திபாட மனைவி பிடிச்சுக்கிட்டா சட்டைய. என்ன பண்ணாரு? மகளே, நீ ஏன் இப்படி செய்கிறாய்? இது நியாயமா? பேசினாரா? இங்க பேச்சு நடக்காது. இங்க பேச்சு கதை பேசுறதுக்கு இது இடமே கிடையாது. சில இடத்துல நம்ம பேசி அவங்கள திருத்தக்கு, அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு, அவளுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நமக்கு சில பைபிள்லயே ஒரே ஒரு பாவத்துக்கு தான் விலகி ஓடுங்கள்னு சொல்லியிருக்கு. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். அங்க பேசிட்டு நிக்காதீங்க. அந்த ஆளு கூட பேசிட்டு நிக்காதீங்க. அவங்களை புரிய வைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. நான் இன்றைக்கு ஒண்ணு சொல்றேன், எல்லாரையும் ஒண்ணு உங்களால் திருத்த முடியாது. நம்ம நினைக்க இவங்களையும் திருத்திடலாமா, அவங்களையும் திருத்திட. அந்த இன்னைக்கு நான் பாஸ்டா இருக்கிறேன், என்னால கூட சிலர் திருத்த முடியாது. திருக்கோயிலூர் உள்ள எல்லாரும் என்னால என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாது. கொஞ்சம் பேர் கடக்கத்தான் செய்வான். நிறைய பேரை திருத்திட முடியும், என்னாலையும் திருத்த முடியாத. என் பிரசங்கமும் பிடிக்காத, நம்ம சர்ச்சில் என் பிரசங்கம் பிடிக்காத ஆளு இருப்பாங்க. இருக்க மாட்டாங்க? இருப்பாங்க, இருப்பாங்க. மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்க, என்னத்த பிரசங்கம் பண்ணி உயிர் எடுக்க. எல்லாம் ஒன்றும் எல்லாருக்கும் பிடிக்காது. சிலருடைய டேஸ்ட் வேறையா இருக்கும். சிலருக்கு மோகன் சிலாசரஸ் மாதிரி அமைதியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு எனக்கு வரல, வர மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கடினமா பேசுவோம். அது சுவிசேஷம், அது பிடிக்கிற ஆள் இருப்பாங்க. இல்ல எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்காதுல்ல. அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க எல்லாரையும் திருத்துறதுக்கு நிக்காதீங்க. வேலை செய்யற இடங்கள்ல சிலர் உங்களுக்கு தவறா தெரிகிறதா, விட்டு ஓடிடுங்க. பார்த்துக்கலாம், என்னைக்கா ஒரு நாள் படுகொலியில விழுந்துருவார். சில இடங்களிலே தவறாய் தெரிகிறது என்றால் அந்த இடம் நமக்கு இனி அவசியம் கிடையாது. எஸ்கேப், ஓடிருங்க. என்ன உதறி தள்ளணும், என்ன செய்யணும், தப்பு வச்சிருங்க. வாலிப பிள்ளைகள் தப்பிருங்க. சில ஆளோட பேசுறது தப்பா தெரியுதா, பிளாக் போட்டுற நம்புற, அவளை திருத்தக்கு போய் நீயும் போயிடாத. அவனை திருத்தக்கு போய் நீயும் போயிடாத. நமக்கு நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற எந்த ஒரு பேச்சு நமக்கு வேண்டாம். யோசேப்புக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருந்தானா அவனுடைய நல்ல வாழ்க்கை போயிருக்காதுல்ல. அப்படியே படிப்படியா மேல வந்து போத்திபாருன்னா சும்மாவா? இன்னைக்கு என்ன கேட்டகரி தெரியுமா? அமைச்சருடைய வீடு மாதிரி. அமைச்சருடைய வீட்டுல பிஏ இவர் தான், எல்லாம் இவர் தான் மேனேஜர். நல்ல போஸ்டிங்ல, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். போச்சு, எல்லாம் போச்சு. மறுநாள் எங்க கிடக்குறான்? போத்திபார் பிடிச்சி அடிக்காம விட்டுருப்பானா? 4 அட்டி போட்டு, உன்னை எப்படி வச்சிருந்தடா வீட்டுல, இப்படி பண்ணிட்டியாடா, பிடிச்சி தூக்கி ஜெயில போட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்துக்கு, 4 வசனம் சொல்லுது பாருங்க, 4 வசனம் 12:4, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தத்தக்கதாய் நீங்கள் இனி எதிர்த்து நிற்கவில்லை. பாவத்துக்கு விரோதமா என்ன செய்யணுமா? போராடணும். பாவத்துக்கு விரோதமா என்ன செய்யணும்? பாவத்தை விரும்பி செய்கிறது அல்ல. இன்னைக்கு எல்லாரும் பாவத்தை விரும்பி பருகுகிறார்கள். அது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும். இங்க சொல்லுது விரும்பி செய்யக்கூடாது, நான் செய்ய மாட்டேன். ஒருத்தவன் செய்யறதுக்கு முற்பட்டால், ஒருவன் உனக்கு அதை நீ என்ன கொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். யோசேப்பு சொல்லலாம், கர்த்தருக்கு விரோதமாய் எப்படி நான் பாவம் செய்வேன்? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய கதை என்ன? நான் செத்தாலும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டேன் என்கிற ஒரு முடிவுக்குள்ள நம்ம வரணும். ஆமென், அல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறார். தேவன் அதை, எனக்கு இது வேணாம். அது சிறு சிறு பாவங்களா கூட இருக்கலாம். நான் செத்தால் இப்படிப்பட்ட வீடியோ பார்க்க மாட்டேன், எனக்கு அது வேணாம், எனக்கு அது வேண்டாம், முடிவுக்கு வரணும். எனக்கு அப்படிப்பட்ட படங்கள் வேணாம், செத்தாலும் சினிமா நான் பார்க்க மாட்டேன். எல்லாம் நம்மளை நெருக்குது பாருங்க போட்டு. இன்னைக்கு கொஞ்ச நேரம் நமக்கு ஃப்ரீயா அதாவது இருந்ததுன்னா என்ன தோணுது? சும்மா தானே இருக்கும். இது பிசாசு கொண்டு, சும்மான்ற வார்த்தை பிசாசுடைய வார்த்தை. சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து வரவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? சும்மானுள்ள வார்த்தையை பிசாசுடைய வார்த்தை. இன்னைக்கு எழுதி வச்சுங்க. சும்மா வார்த்தை யாருக்கு வார்த்தை?
உங்களை ஆண்டவர் உங்களை எதுக்கு படைச்சாரு? சும்மா படைச்சு. சும்மா ஏன் படைச்சாரு? உங்களை படைக்காமலே விட்டுருக்கலாமே. சும்மான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த நாள் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு இருக்கு, இந்த மணி நேரம் ஏதோ ஒரு வேலை. பொழுது போகல. இந்த பொழுது என்டர்டைன்மெண்ட் பிசாசுடையது. என்டர்டைன்மெண்ட் யாருடையது? பொழுது போக்கு. பொழுது என்ன செய்யணுமா? போக்கு. போக்கு நல்லா. நீயும் போக்குதான். நீ என்னதான் பொழுது போக்குல போற? நீயும் போக்கு. நரகத்துல நீ போக்குதான். எங்க ஊர்ல இதுங்க இந்த பேச்சு வழக்கம் உண்டான்னு தெரியல. எங்க ஊர்ல இவன் போக்குதான், இவன் இதே போக்குதான் போனான்னா இவன் போக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பேசுவீங்களா? அப்படி பேச மாட்டீங்க. எங்க ஊர்ல பேசுவாங்க. சில பையனை பார்த்து சொல்ல, டேய், அங்க அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அல்ல என்ன சொல்ற, நீ இதே பாரியே பண்ணிட்டு இருந்தானா நீ போக்குதான்டா. அப்படின்னா என்னது? உன்னை திருத்து, நீ கெட்டு போயிடுவான்னு அர்த்தம். ஏன்னா பொழுது போக்குங்க. பொழுது என்ன செய்யுங்க? போக்க கூடாது. இந்த நாள் என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு என்ன சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? என்ன வேலை? உங்களுடைய வேலை ஒன்றும் சமைக்கணும், நல்ல வேலையை சீக்கிரம் அப்படியே சீரியலை போட்டு போக்குங்க. அப்படியே போங்க. சீரியல்காரி கூட அவளும் நரகத்து போ, நீங்கள் நரகத்து போ. உங்களுக்கு ஏதோ தன் தன் கடமைகளில் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு இன்னைக்கு, தெரியுமா? எனக்கு எந்த வேலையுமே இல்லை பாஸ்டர், நான் இப்ப சும்மா தான் இருக்கேன். யார் சொன்னா நீங்க சும்மா இல்ல? நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. பாஸ்டர் இருக்கிற எனக்கு வேலை இருக்கா? பகலெல்லாம் பாஸ்டருக்கு காலையில வேலை, இனி என்ன வேலை? நீ சாயங்காலம் ஹவுஸ் சிஸ்டம், அவ்வளவுதானே. அப்ப பகலெல்லாம் நல்லா தூங்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா கிடையாது. பாஸ்டருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தப்பா நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு செகண்டும் நமக்கு வேலை இருக்கு. ஏதோ ஒண்ணு ஹோம்ஒர்க் நமக்கு இருக்கு, ஏதோ ஒரு ஒர்க் ஒண்ணு இருக்கு, முழங்கால் நிற்க வேண்டிய வேலை இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தெரியும். ஏன் உங்களை இந்த பூமியில 90 வருஷம் உயிரோட வைக்கிறாருன்னா, இந்த பூமியில் உள்ள 90% மனிதர்கள் தங்களுடைய வேலைகளை என்று அறியாது இருக்கிறார்கள். ஒரு 10% பீப்புள் மட்டும்தான் தன் கடமைகளை சரியா செய்கிறார்கள். தெரியுமா? அவங்க மட்டும் பிஸியா இருப்பாங்க. பாருங்க, அவங்க என்ன எப்படி இருப்பாங்க? பிஸியா இருப்பாங்க. அவங்களுக்கு பொழுதுபோக்குக்கு நேரமே இருக்காது. அவங்களுக்கு டிவி பார்க்கறதுக்கு நேரமே இருக்காது. இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வேலைகளை என்னது, அதுக்கு என்ன செய்யணும்? கேட்கணும். இன்னைக்கு இந்த வீட்டுக்கு போனோம்னா, ஆண்டவரே இன்னைக்கு என் வேலை என்ன கேளுங்க. அவர் உங்களுக்கு சொல்லுவார், மகனே இதை பண்ணு, இதை செய், இதை பண்ணு. எனக்கெல்லாம் நேரமே பார்த்த மாட்டேங்குது. நைட்டு 12 மணி ஆனாலும் வேலை முடிய மாட்டேங்குது. வேலை முடிய மாட்டேங்கன்னா என்ன வேலை? கிச்சன் வேலை இல்லை. பைபிளையும் படிக்கிறதும் எழுதுறதும் ஜபிக்கிறதும் அதை பற்றி சொல்ல, இதுக்காக ஜெபம் பண்ணு, அதுக்காக ஜெபம் பண்ணு, அந்த ஊழியத்தை திட்டம் பண்ணு, இந்த ஊழியத்தை செய், அப்படி பண்ணு, இதை பண்ணு, அங்க போ, இங்க போ. பாத்தீங்களா நான் உங்களுக்கு சொல்றது? உங்களுக்கும் இப்படிப்பட்ட வேலை இருக்கிறது. தன் கடமைகளை ஜாக்கிரதையாய் செய்கிறவன் நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமென், அல்லேலூயா. யாருமே பொழுதுபோக்குக்கு போகக்கூடாது. நான் சொல்லிட்டேன். எங்க போறீங்க? டைம் போல, சும்மா அப்படி போயிட்டு வரேன். பிசாசு உன்னை கொண்டு போகுதுன்னு அர்த்தம். ஒருத்தன் சும்மா போனா ஞாபகம் இருக்கா? யாருன்னு சொல்லுங்க. எல்லாரும் யுத்தத்துக்கு போனாங்க. யோவாப்பு படையெல்லாம் யுத்தத்துக்கு போச்சு. ராஜா யுத்தத்துக்கு போகணும், தாவீது யுத்தத்துக்கு. சரி, யோவாப்பு சொன்னா எல்லாரும் சேர்ந்து தாவீதை பார்த்து சொல்றாங்க, தாவீது நீ இப்படி யுத்தம் பண்ணி என்ன செய்யாத, நீ எங்களுக்கு வேணும் தாவீது, ஆனா நீ வீட்டிலே ஏறி நாங்க. அது பெருந்தன்மையான மனசு, அப்படித்தானே? பெருந்தன்மை. நீ உனக்கு ஏதாவது ஆயிர போகுது. நான் அவனுடைய போர்ச்சல் எவ்வளவு நேசிக்காம அவன்கிட்ட சொல்றாங்க, தாவீது நாங்க செத்தா கூட பரவாயில்ல, நீ எங்க இஸ்ரவேலுக்கு வேணும், நீ யுத்தத்துக்கு வராத, நீ வீட்டுல. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், வாசலிலே காத்திருக்கணும். ஆண்டவரே எப்ப செய்தி வரும், எப்ப யுத்தம் வெற்றி கிடைச்சு, இதுதான் உன் வேலை. ஆண்டவரே யுத்தத்தை கொடுங்க. நீ ஜெப வீரன் அல்லவா? நீ ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பார்ல. நீ முழங்கால் போட்டு ஜெபிச்சிருக்கணும் இல்ல? உப்பிரிக்கையின் மேல உலாவ போனானா யாரு? எட பாவி, யுத்தம் நடக்கும்போது உனக்கு என்னடா உலாவலு? நீ முழங்கால நிக்கணும். யோவாப்பு உயிரை விட்டு யுத்தம் பண்ணிட்டு இருக்கான், நீ உலாவ போலாமா? சும்மா போனா. எங்க போனா சொல்லுங்க, எங்க போனா? சும்மா உப்பிரிக்கையில உலாவ போனா, அவ்வளவுதான்.
தாவீதுக்கு ஒரு டாட் வச்சுட்டோம் நம்ம எல்லாரும். என்னானாலும் தாவீது பச்சைபால் இடத்துல பாவம் செஞ்சவன் தானே, போச்சு. அந்த ஒண்ணும் இல்லைன்னா தாவீதை எவ்வளவு சூப்பரா சொல்லுவோம் இல்ல? எதனால வந்துச்சு அந்த பாவம் சொல்லுங்க? சும்மா போனது. இன்னைக்கு நிறைய பாவங்கள் சும்மா போய் தான் வந்துச்சு. எங்க போறீங்க? சும்மா அப்படி பஸ் ஸ்டாண்ட் போவோமே பசங்க எல்லாம், இன்னைக்கு எங்க போவோம்? சும்மா அப்படி டீ டைம் போவோமே, சும்மா அப்படியே அந்த ஸ்கூல் பக்கம் போவோமே. உனக்கு வேலையே இல்லையா? படிப்பை விட்டுக்கிட்டு சும்மா போறது. சும்மா ஆத்து பக்கம் போவோமே. காரியத்தோட போறதை விட இன்னைக்கு சும்மா போறதா அதிகம். சும்மா போவாதீங்க. உங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு இன்னைக்கு சொல்றேன். யூ ஹாவ் எ டியூட்டி 24 hours டெய்லி. உனக்கு ஒரு வேலை இருக்குது, அது உங்களுக்கு தெரியல. பிசாசு எனக்கு வேலையே இல்லை. என்ன இல்லை? அவன் சொல்றான் உனக்கு வேலையே இல்லப்பா. உனக்கு என்ன இல்லை? வேலையே இல்லை. நம்மளும் உட்கார்ந்து எனக்கு ஒரு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. உன் வேலையை கொடுத்த வேலையே ஒழுங்கா செய்யல, உனக்கு வேலை என்னத்துக்கு? உங்களுடைய வீடுகளிலே கர்த்தர் உங்களுக்கு வேதத்திலே வேலை இருக்கிறது, முழங்காலிலே வேலை இருக்கிறது, தேசத்திலே வேலை இருக்கிறது, ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய வேலை இருக்குது. இன்னைக்கு நீங்க எல்லாம் கேட்க வேண்டிய என் வேலை என்ன? இன்னைக்கு நீங்க கேளுங்க, எல்லாம் சொல்லுங்க என் வேலை என்ன ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க. இசப்பா சொல்லுங்க என் வேலை என்ன ஆண்டவர் எனக்கு சொல்லுங்க. என் வேலை என்னன்னு எனக்கு சொல்லுங்க. பொழுதுபோக்குக்கு நமக்கு நேரமே கிடையாது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல, நீங்கள் நிற்க வேண்டிய விதமாய் சிலர் உட்கார்ந்து என்னத்தை இந்த 32 நாள் ஆகுனாலும் ஜெபிச்சாலும் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது மாதிரி இல்லை, என்ன சரி ஒன்றும் புரியலை, இவர் நல்லா தான் பிரசங்கம் பண்றாரு ஒன்றும் இப்படி நீ சில யோசிக்கிறீங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க உங்க வேலைகளை சரியா செய்யல. நீங்க செய்யல. இந்த சர்ச்சில் வந்து 1 மணி நேரம் அந்த ஷிஃப்ட் பிரேயர் போயிட்டு இருக்கு. எத்தனை பேர் வர்றீங்க? எத்தனை பேர் வர்றீங்க சொல்லுங்க. ஏன் ஜெபிக்க கூடாத? அதெல்லாம் விட்டாச்சு. கன்னியாகுமரி ஊழியத்துக்கு வர்றவங்க எல்லாம் டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொன்னேன். யாரையும் காணல. ஜெபிக்காதவங்களெல்லாம் கூட்டு போறது கிடையாது. காசை வாங்கிட்டு விட்டுடுவேன், காசை வாங்க விட மாட்டேன். இல்லையா? ஜெபிக்காதவன் என்ன ஊழியம் செய்ய முடியும் சொல்லுங்க? முடியாது. 1 மணி நேரம் உங்களால ஜெபிக்க முடியலன்னா தயவு செய்து ஊழியத்து வராதிங்க. உங்களால எனக்கு தலைவலி தான் வரும். ஆமா, பிசாசு பூந்துவான். ஜெபிக்காதவனுக்குள்ள யார் பூந்துப்பான்? பிசாசு பூந்துக்கிட்டு இந்த ஊழியத்தை எப்படி குளறுபடி பண்ணலான்னு தான் யோசிப்பான். அப்படிப்பட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். VBS மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துருக்கேன். சில ஆளை கூட்டிட்டு போயிட்டு ஏன்டா கூட்டிட்டு போனோம்னு ஆயிடும். நம்ம இங்க சீரியஸ், அவன் பாட்டுக்கு எதாவது பண்ணிட்டு கிடப்பான். ஏன்டா இப்படி பண்ற தம்பி, ஏன்டா எப்பா முடியலப்பா, அவனை பார்க்கணும். ஏன்னா அதான் அங்க போனா வேலை இருக்கும். கிராமத்து ஊழியம் நடத்த போனா அதுக்கே வேலை இருக்கும். இவனுங்களை பாக்குறதே ஒரு வேலையா இருக்கும். ஏன் ஜெபம் இல்ல? ஜெபிக்காம ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்கிற பிறகு விரும்புகிற நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கன்னியாகுமரிக்கு இப்ப வர விரும்புற உங்களை பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கலன்னா வராதீங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. தன் வேலைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இருக்கும்போது பிசாசானவன் வைத்திருக்க தந்திரத்தை எல்லாம் ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இங்க பாருங்களேன், சுற்றி நெருக்குகிற பாவத்தை என்ன செய்யணும்? தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குற முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல பொறுமையோ ஓட கடவும். அல்லேலூயா. அப்ப முதலாவது இப்போ இது இங்க சொல்லிட்டேன் இல்லையா? அவன் என்ன சொல்லணும்? தப்பு வைக்கணும், தள்ளி விடணும். சொல்லுங்க, தப்பு வைக்கணும், தப்பணும். நீங்க எல்லாம் பரலோகம் போறது ஒரு தப்பு வைக்கிறதாப்பா. இந்த கேம் விளையாடுவீங்கல்ல, கேம் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த பொம்மை கேம் எல்லாம் விளையாடுவீங்க. அதுல நிறைய தடைகள் நமக்கு வரும். அதை தாண்டி 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 ஓடி போனாதான் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இதே மாதிரி பரலோகம் போறதுக்கும் உங்களுக்கு நிறைய தடைகள். தப்பணும். என்ன செய்யணும்? முழங்கால நிக்கிறவன் மட்டும்தான் தப்பி பிழைப்பான, இல்லாம ஒருத்தரும் தப்ப முடியாது. ஏன்னா ஆகையால் இனி சம்பவிக்க போற இவ்வளவு நீங்க தப்பி. 2வது காரியம், முதலாவது தப்பணும், 2வது மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிக்கணும். மனுஷகுமாரனா யாரு? இயேசு. யாருக்கு முன்பாக நீங்க நிக்கணும்? இயேசுவை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். சும்மா எல்லாம் கிடையாது. ஏன் அந்த தைரியம் வேணும்? வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரத்துல யோவான்
இயேசு அன்பான சீசன். இயேசுவை பார்த்த உடனே எப்படி விழுந்தானா? செத்தவனை போல விழுந்தான். எடுங்க பார்ப்போம். அவருக்கு முன்பாக நீங்க நிக்கணும். நிப்பீங்களா? இல்லை யாரா நிக்க தயாரா இருந்தா எனக்கு சொல்லுங்க. நீங்க நிக்கிறீங்க, நிக்க முடியுமா நீங்க அவருக்கு முன்பாக? வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் அதனுடைய 17 வசனம். 17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். போதும். வெளிப்படுத்தல் 1:17 சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக இயேசுவுக்கு அன்பான சீசன் யாரு சொல்லுங்க? அன்பான சீசன் யோவான் ஸ்நானகன். நம்ம இதுவரை இயேசு பார்த்ததே கிடையாது. பூமியில இருக்கும்போது இயேசு எவ்வளவு அன்பானவர்னு பாருங்களா. யாராவது உங்க உங்க பிள்ளையே அவர் இயேசு மார்பிள் சாய்ந்திருப்பாரு. இப்போ பக்கத்திலே இயேசு போ அந்த பக்கம்னு சொல்ல மாட்டேன். அப்படி இருந்த சீசன் அவனுக்கு இயேசு தானே என்ன இயேசு பார்க்க போற, ரொம்ப சந்தோஷம். பத்ம தீவுல இருக்காரு. இயேசுக்கு சத்தம் கேட்குதே, அல்வா உமேகமா இருக்கு. சத்தம் கேட்டோம்னா இட்டி பழக்கம் போல சத்தம் கேட்டா ஜாலியா திரும்பினாரு. எப்படி திரும்பினாரு? நான் இயேசுவை பார்க்க போறேன். திரும்பல பாருங்களேன், நான் அவரை கண்ட போது எப்படி மாறிட்டானா? செத்தவனை போல. பார்த்த உடனே இப்படி ஆகுமாப்பா? அவரை பார்க்கறதுக்கு ஒரு துணிவு வேணும், அதை பார்க்கறதுக்கு ஒரு பரிசுத்தம் வேணும். அல்லேலூயா. மனுஷகுமாரனை ஈஸியா எல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு பாத்திரவான் ஆகணும். என்ன ஆகணும்? பாத்திரவான். பாத்திரவான் என்னது? தகுதி அடையணும். நான் இப்போ பரலோக ராஜ்யம் யாரெல்லாம் போவீங்க? கை தூக்குங்க. எல்லாம் தூக்குவீங்க. அதெல்லாம் நம்ம தூக்கிடுவோம்ல, பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் இயேசுவை பார்ப்பீங்க? நானும் பார்ப்பேன். யாரெல்லாம் போவீங்க? நான் போவேன். இயேசுக்கு பக்கத்து சீட்டு யாருக்கு? எனக்கு கிடைக்கும். எல்லாரும் தூக்கிடுவோம். ஆனா அதை யாரு முடிவு பண்ணணும்? பிரச்சனையே. இப்போ அவர் முடிவு பண்ணணுமே. அவளை பார்த்து பண்றது யாரு? அவரு. இப்ப உங்களை பார்த்து நான் ஒரு கொஸ்டின், என்னென்ன தகுதிகள் உங்களுக்கு இருக்கிறது இயேசுக்கு பக்கத்து சீட்ல உட்கார? அல்ல நான் இயேசுவை பார்க்கறதுக்கு வாட் இஸ் அ குவாலிஃபிகேஷன் டு? நீங்க அவரை பார்க்கறதுக்கு என்னென்ன தகுதி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ எவ்வளவு மணி நேரம்? நான் இவ்வளவு மணி நேரம் தினந்தோறும் ஜெபிக்கிறேன். நான் வேதத்தை இவ்வளவாய் வாசிக்கிறேன். சொல்லுங்க, கேட்போம். இப்ப எல்லாரும் கை தூக்குனீங்க இல்லையா? என்ன அவர் சொல்றார்? பாத்திரவான்கள் ஆகணும். அவரை நீங்க பார்க்கறதற்கு தகுதி ஆகணும்னு சொன்னீங்க, சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவரை பார்க்கறதுக்கு என்னென்ன தகுதி வச்சிருக்கீங்க? படிப்பா? டீச்சருக்கு ஃபர்ஸ்ட் இடம் பரலோகத்துல கொடுக்கலாமா? யாருக்கு என்ன ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்போம்? பாஸ்டர் கூட ஃபர்ஸ்ட் இடம் கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் வரிசையில் இல்லை. ஆண்டவரே நான் பாஸ்டர் சுபின் பாஸ்டர் தெரியல, போய் நில்லுப்பாங்க. 40 நாள் 80 நாள் இடத்துல அதோ பின்னாடி நிக்கிறான், ஓடிப்போ. மோசையே லைன்ல தான் வர்றாரு, நீ போப்பாங்க. ஆண்டவர் இப்படி சொல்லிட்டீங்க, வா பார்க்கட்டும், ஒன்னொன்னா வா, போய் நிக்கணும். போடு குவாலிஃபிகேஷனை காமி, போடு. சுவிட்ச் ஆன் பண்ணுவார், படமா ஓடும். ஐயோ ஆண்டவரே, படம் போட போறாரு ஆண்டவர். ஜாக்கிரதையா இருப்போம். அவருக்கு முன்னா நிக்கணும். சில இடங்களில் நம்ம உலகத்துல கூட தலை குனிஞ்சு நிக்கிறோம்ல, உன்னை எவ்வளவு நம்புறேன்டா, இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்பான். அப்போ பதில் சொல்ல முடியாதுல்ல, பதில் சொல்ல முடியாது. அந்த ஒரு நிலை அந்த நாள்ல வந்துடக்கூடாது, நமக்கு வந்துடக்கூடாது. அநேக பேருக்கு அது உண்டாகும். நியாய தீர்ப்பு நாளில் அநேக பேர் இயேசுக்கு முகத்தை பார்க்க முடியாம வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பாங்க. அவர்கள் செய்த அநியாயங்களும் அக்கிரமங்களும் அங்கே படம் போட்டு காமிக்கப்படும். சர்வ உலகமும் அதை பார்க்கும் போது இவன் வெட்கி நாணி, பரவாயில்ல, செத்தப்படுற வெக்கம் இருக்கும், வலி இருக்கும். நரகத்துக்குள்ள போடும்போது ஐஸ்வர்யவானுக்கு வலிச்சிச்சு,
ஐயோ, இந்த அக்னியில நான் இப்படி கொடிய வேதனைப்படுகிறேனே. அப்போ வலி இருக்கா? வலி இருக்கா? ரெண்டாவது, தாகம் இருக்கு. தாகம் இருக்கா? தாகம் இருக்கா? எனக்கு ஒரு சொட்டு தண்ணி. தாகம் இருக்குன்னா அப்ப பசியும் இருந்திருக்கும்ல. தாகம் இருக்குன்னா பசி இருக்கும்ல. என்ன கேக்குறான்? அவனுடைய நுனி விரலை தூய்த்து எனக்கு நாவை நனையப்படும். அப்ப நம்ம நினைக்கிறோம், அப்போ அங்க போனா தலைகுனிவு இருக்குமா? அவருக்கு முன்னா நிக்கணும்னா ஜாக்கிரதையா நடந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் உள்ள அநேக காரியங்கள் இன்றைக்கு நீங்கள் இயேசுவுக்கு முன்பாக உங்களை நிக்க கூடாதுன்னு பிசாசு உங்க தலை மேல வைக்கிறான். பாவத்தையும் சாபத்தையும் உங்க வெண்ணத்திரத்தை கரைப்படுத்துகிறான். நீ இயேசுக்கு முன்ன நிக்க கூடாது, இயேசுக்கு முன்ன நிக்க கூடாது. நீ ஏன் கூட வா, நம்ம நரகத்துக்கு போலாம், வா. உங்களை பார்த்து கூப்பிடுறான், உங்களை அழைக்கிறான், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறான். நீங்க எப்போ ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்கு பிரியமான லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ ஹேவ் டு டு சின்ஸ். அதுக்கு முன்னாடி எல்லாம் செய்ய கிடைக்காத பாவங்கள் இப்ப ஈஸியா கிடைக்கும். ஏன் சொல்லுங்க? விசாஸ் தருவான், செய். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காலிங், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ப்ரீஷியஸ் விலையேற பெற்ற அந்த அழைப்பையும் அந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த அந்த பாக்கியத்தை எடுத்து போடணும்னு அவன் விரும்புறான். பாவம் உங்களுக்கு எளிதாய் கிடைக்கிறதா? வாலிபர்களை பார்த்து சொல்ல, பாவம் எளிதா கிடைக்கிறதா? பிசாசானவன் நீ மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்காம இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு உன்னை தடை செய்கிறான். என்ன செய்கிறான்? தடை செய்கிறான். இப்படி இல்லாதிருங்கள். செத்தவரை போல இயேசு அவருடைய ஆவிக்குரிய ஆமென் சரீரத்துல கூட அவர் செத்தவனை போல விழுந்தாராம். அப்போது வாசிங்க. அப்பொழுது 17 ஆமென், அல்லேலூயா. அவர்கிட்ட தான் இருக்கு என்னெல்லாம் திறவுகோல். அவர்கிட்ட இருக்கு மரணம், பாதாளம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தான் முடிவு பண்றாரு எவனெல்லாம் பாதாளத்துல போடணும், இவனுக்கெல்லாம் மரணத்தை. இதெல்லாம் யாரு முடிவு பண்றது? திறவுகோல்னா உங்கள்கிட்ட ஒரு பீரோ சாவி இருக்கு, நீங்க தான் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க தான் நினைக்கணும் இதை எப்ப திறக்கணும், என்னத்தை உள்ள வைக்கணும், என்னத்தை வெளியில எடுக்கணும். சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்ட போய் கேட்டுக்குங்க. கேளுங்கள், உங்களுக்கு சாவியை கேட்காதீங்க. ஆண்டவரே, இந்த பாதாளத்தின் வல்லமைக்கு என்னை தப்புவீங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பாவம் செஞ்சேன். 51 சங்கீதம் பாத்தீங்களா? எப்படி ஜெபிக்கிறாரு பாத்தீங்களா? தப்பிட்டார் மனுஷன். மனுஷன் செஞ்சது கொடிய பாவம். பைபிள்ல கொடிய பாவம் இதுதான் தெரியுமா? யாரு செஞ்சது? பயங்கரமான பாவம். ஒன்லி விபச்சாரத்தோட நிறுத்தல, ஒரு திட்டம் ஸ்கெட்ச் போட்டு அந்த உரியாவை கொன்னா பாருங்க. பயங்கரமான கொலை. பைபிள்லயே இத மாதிரி ஒரு கொலையை பார்க்க முடியாது. அவன் கையிலே அவனை சாகடிக்கு எழுதி விட்டு தந்திரம் போட்டு கொண்டான். ஆனா அவன் 51வது சங்கீதத்துல எப்படி ஜெபிச்சு தப்பிட்டான் பாருங்க. அவரை பார்த்துதான். வேற யாராவது பார்த்து சொல்ல, தாவீதின் குமாரனே. யாரு? இயேசு கிறிஸ்துவே தாவீதின் குமாரனா. எவ்வளவு பாக்கியம் பார்த்தீங்களா? கேளுங்க அவர்கிட்ட, ஆண்டவரே 51 சங்கீதம் எடுத்து பாருங்க, வீட்டுல போய் என்னை வாசி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் பாவத்தை அறிக்கை செய்ய ஜபிக்க சொல்லியிருக்கிறார். யாருக்குள்ள பாவங்கள் இருக்கும்னா இன்னைக்கு நீங்க 51 சங்கீதம் எடுத்து வாசிச்சு ஓரொரு வசனமா 51 சங்கீதம் எடுத்து நிதானித்து வாசித்து உங்களை உணர்ந்து அவர் ஈசோப்பினால் என்னை கழுவும். நீங்க அன்னைக்கு இயேசு ரத்தம் இல்லை, அதனால ஈசோப்பினால். இன்னைக்கு இயேசுவே உடைய ரத்தத்தால் என்ன செய்யும்? கழுவும். கேட்கணுமா வேண்டாமா? இப்ப நீங்க வாங்க. ஆமே, ஸ்தோத்திரம். நம்ம லூக்காவுக்கு வந்துருங்க, கடைசியா பார்த்து முடிச்சிடலாம். 21 லூக்கா 21:36. நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி. இவ்வளவு நேரம் நான் நிறைய காரியத்தை எல்லாம் சொன்னேன் இல்லையா? நீங்க நிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், போகணும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. இதை மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இதை செய்யாதவங்க தான் தோத்து போனாங்க. யாரெல்லாம் ஜெபமே வேணான்னு சொன்னாங்களோ அவங்க தோற்று போனார்கள். ஒரு காலத்துல நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க சில ஊழியக்காரர்கள்.
எங்களோட ஜான் ஜபராஜ் பாஸ்டர் கூட நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஜெபம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு என்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கு அவருடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சு. ஜெபம் வேண்டான்னு மட்டும் ஒரு ஆளும் சொல்லாதீங்க, ஒரு நாளும் சொல்லாதீங்க. ஜெபந்தான் மூச்சு. அது போச்சு, நீ போன. ஜெபம் இல்லைன்னா நீ போச்சு, எல்லாம் போச்சு. ஜெபம் ஒரு கிறிஸ்தவனுடைய உயிர் மூச்சு. ஏசு சொல்ற பாருங்க, எனக்கு நிறைய பாஸ்டர்ஸ் ஜெபம் எல்லாம் அப்படியா போக வேண்டியதான் அப்படின்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? கடைசி காலத்துல வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏசு சொல்லியிருக்காரு. இதை விட யாரு உங்களுக்கு சொல்லணும் சொல்லுங்க? எந்த ஊழியக்காரன் சொன்னா என்ன? நானே உங்களை பார்த்து ஜெபம் பண்ணாதீங்க, ஜெபம் எல்லாம் சொன்னா கேட்க கூடாது, நம்ப கூடாது. பவுல் சொல்ல, ஒரு தேவதூதன் வந்து சொன்னா கூட நீங்க நம்ப கூடாது. இயேசு உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு சொல்லுங்க? ஜெபம் பண்ணி அப்ப பண்ணணுமா வேண்டாமா? பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், 3 சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு ஜெபிக்காதவர்கள், திரும்ப திரும்ப சொல்றேன், யாரெல்லாம் ஜெபம் கம்மியாவதோ நீங்க சோதனையை ஜெயிக்க முடியாது. யாருக்கெல்லாம் ஜெபம் இல்லையோ, ஏதோ ஒரு பாவத்துல விழுந்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்க நிற்க முடியாது. அதிக நேரம் மொபைல்லையும், அதிக நேரம் டிவிலையும், அதிக நேரம் சும்மா போறதும் மனிதரோட செலவிடுறீங்க. நிச்சயமா சொல்றேன், எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசு உங்களை வீழ்த்தி விடுவான். அவன் மிகவும் தந்திரசாலி. பிசாசானவன மாதிரி தந்திரம் பண்ணுகிறவன இந்த உலகத்துல யாரும் பார்க்க முடியாது. இந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அனுபவமே சிறந்த ஆசிரியர் இல்லையா? உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு சொல்லுங்க? 50 வயசு ஆகுமா உங்களுக்கு? 50 வருஷத்துல உங்க எக்ஸ்பீரியன்ஸ், சரி 50 வருஷம்னே போடுங்களா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் 50. யூ ஆர் வெரி டேலண்டட் பிகாஸ் யூ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனா பிசாசுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் தெரியுமா உங்களுக்கு? பூமி தோன்றினதுல இருந்தே 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கான் பூமியில. ஆதாமை வீழ்த்தினது முதலே 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப சொல்லுங்க, 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 6000 வருஷம், எது பெருசு? பிசாசுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டா? பல நாள் தந்திரமா யோசிச்சு யோசிச்சு என்றைக்கு இந்த ஆதாம் ஏவாள் பிரிவாங்கன்னு பார்த்து ஏவாளை வஞ்சித்தான். ஏவாளை வஞ்சித்தது மட்டும் இல்ல, ஏவாளுக்கு பிறந்த பிள்ளை ஆகிய 2 பேர் ஒற்றுமையா இருந்தான். காயின் மூலம் ஆபேலை கொலை செய்து அங்க கொலையை உண்டு பண்ணினான். அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ பாருங்க, எத்தனை நபர்களை வீழ்த்தி இருக்கிறான் பாருங்க. அது மட்டுமா, இனிமே விடக்கூடாது, இந்த பூமியே அழிச்சு தள்ளணும் என்பதற்காக நோவாவுடைய நாட்களில பாவத்தை பெருக்கி தேவ கோபத்தை உண்டு பண்ணி பூமியை அழித்தான், சோதோமை அழித்தான். அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? பிசாசு எக்ஸ்பீரியன்ஸையும் உங்க எக்ஸ்பீரியன்ஸை கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க அவனை ஜெயிக்க முடியுமா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாளும் பிசாசை ஜெயிக்க முடியாது. உங்க முழங்கால் மட்டும்தான் பிசாசு ஜெயிக்கும். அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிக்கிறவன் மட்டுமே இந்த காலத்தில் ஜெயிக்க முடியும். அதை அல்லாமல் ஒருத்தர் ஜெயிக்க முடியாது. தயவு செய்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலா இந்த 40 நாள் முடிஞ்சிரும். அப்புறம் இப்ப எல்லாரும் என்னைக்குடா முடியும், அடுத்து கொஞ்சம் அதிகாலை என்ன செய்யலாம், நல்லா தூங்க. அப்படி இருக்கீங்களா? 40 நாள் முடிஞ்சாலும் நான் என்ன செய்வேன், இதே மாதிரி 5 மணிக்கு எழுந்து ஆண்டவரிடத்துல நிற்பேன். அல்லேலூயா. இல்லைன்னா கண்டினியூ பண்ணிடுவோமா? ஐயோ வேண்டாம் சார், எல்லாம் 50 நாள் கொண்டு போமா? 50 நாள் கொண்டு போனா நானும் என் வீடும் என் வீட்டார் மட்டுமே ஓயாம நன்றி சொல்லுவோம். நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா இந்த காலத்தை தப்பிக்க முடியும். எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். 37வது வசனம் வாசிங்க. 37. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே
உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். ரா காலத்திலே வெளியே போய் ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலே, மலையில என்ன வேலை இயேசுக்கு? பகல் முழுவதும் ஊழியம் செஞ்சார். அது நம்மள மாதிரியா? பைக் இருந்தா, கார் இருந்தா, பஸ் இருந்தா, பிளைன் இருந்தா? ஒண்ணும் இல்லை. நடந்து நடந்து பல கிலோமீட்டர் நடந்து ஊழியம் செய்த இயேசு. நீங்க எல்லாம் வேலை செய்யறீங்களா? எவ்வளவு டயர்டா இருக்கு. இயேசு முழங்கால நைட் எல்லாம் ஜபிச்சார். இயேசுவே ஜபிச்சார். நம்ம ஜபிக்கணும் வேண்டாமா? இன்னைக்கு சொல்ல, உங்க குடும்பத்திற்காக தயவு செய்து முழங்கால நில்லுங்க. முழங்காலே நிற்காத உங்கள் பிள்ளைகள், நீங்க நின்னாதான் உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும், உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். இன்னைக்கு தயவு செய்து சொல்றேன், 32வது நாள்ல அதிகமா முழங்கால நில்லு, ஆண்டவரை பார்த்து கதறுங்க. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நானும் என் குடும்பம் நிக்கணும் ஆண்டவரே. ஜபிங்க. உங்கள் ஜபங்கள் எல்லாம் வித்தியாசமா மாறட்டும். என் பிள்ளைகள் பாத்திரவான்களாய் மாற்றுங்க. என் புருஷனை பாத்திரவான்களா மாத்துங்க. சோதனைய உதறி தள்ள மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லி வாச்சோம் இல்லையா? அவர்கள் எல்லாம் ஜெயித்தார்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? பிசாசு, நான் இப்ப கொஞ்சம் சில எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி வந்தேன் இல்லையா? ஏவாளை வீழ்த்தினான், காயினை வீழ்த்தினான், நோவாவுடைய நாட்களை வீழ்த்தினான், ஆபிரகாம் லோத்து நாட்களை வீழ்த்தினான், இவங்களெல்லாம் வீழ்த்தினான். ஆனால் எபிரேயர் 11 அதிகாரம் எடுத்து வாசி பாருங்க. எபிரேயர் 11 அதிகாரம் முழுவதும் பிசாசை ஜெயித்தவர்களுடைய காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் பிசாசை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆபேல் தொடங்கினான் ஜெயிக்கிறதுக்கு. யார் தொடங்கினா சொல்லுங்க? முதலில் பிசாசை ஜெயித்தவன் யார்? ஆமா, என்ன எழுதிங்க? முதலில் காயின். யார் ஜெயிக்கல? 3 பேர் தோற்றுட்டாங்க. யாரெல்லாம் தோற்றாங்க? முதலில் பிசாசை ஜெயித்தவன் யார்? அது எபிரேயர் 11வது அதிகாரத்துல எழுதியிருக்கு. ஆபேல் தான் முதல் பிசாசை ஜெயித்தார். ஆபேல் எப்படி பிசாசை ஜெயிச்சான்? சொல்லுங்க பாப்பா, யாராவது சொல்லுங்க. ஆபேல் எப்படி பிசாசை ஜெயித்தான்? ஆபேல் தன் காணிக்கையின் மூலமா. வேணா எடுத்து வாசிங்க பாப்போம். எபிரேயர் 11ல அந்த 1ஆம் வசனத்துல ஆபேல் எப்படி ஜெயிச்சான்? விசுவாசத்தினாலே ஆபேல் காயின் பலியிலும் மேன்மையான பலியை, காணிக்கையில காயினை விட ஆபேல் விசேஷமாய். அது எப்படி? இப்ப காணிக்கை கொடுக்கறதுல பிசாசுனுடைய காரியத்தை சொல்றேன் கவனிங்க. ஆபேலுக்கும் காணிக்கைக்கும் காயினுக்கும் இதுதான் பிரச்சனை. இப்ப 2 பேரும் எல்லாம் கவனிச்சாதான், நான் சொல்றதை கவனிங்க. அது அங்க இருக்கும், நீங்க வீட்டுல போய் வாசிங்க. எபிரேயர் 11 முழுவதும் இன்னைக்கு வாசிங்க. இன்னைக்கு உங்களுடைய டியூட்டி. அதுல அவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்க, நீங்க எப்படி ஜெயிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க், சரியா? எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதையும் வாசிங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கு. யார் யாரு ஜெயிச்சிருக்காங்க, அதாவது பிசாசனுடைய எக்ஸ்பீரியன்ஸையே தோற்கடித்தவர்களும் இருக்காங்க பைபிள்ல. இவங்க எல்லாரும், நீங்க எபிரேயர் 11வது அதிகாரத்துல வாசிக்கிற எல்லாரும் பிசாசை ஜெயிச்சிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் ஜெயிக்கணும். அது எப்படின்னு நீங்க வாசிக்கும்போது ஆவியான உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இப்ப ஆபேலை மட்டும் சொல்றேன். ஆபேலும் காயினும் காணிக்கை கொடுக்கணும் ஆண்டவருக்கு. காணிக்கையில ஆபேலு ஜெயித்தான். அவன் மரித்தும் பேசப்படுகிறான். தேவன் நாமே சாட்சி கொடுத்தாராம். எப்படின்னு பாருங்க. இப்ப 2 பேரும் நம்ம அந்த இடத்துக்கு போலாம். இப்ப நம்ம எல்லாரும் காயின் ஆபேலு கிட்ட போலாமா? இப்ப 2 பேரும் ஆண்டவர் காணிக்கை கேட்கல. அப்போ ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. 2 பேருடைய உள்ளத்துக்குள்ளும் நம்ம எல்லாருக்கும் இப்படிதான் காணிக்கை கொடுக்கணும்னு ஆசை. காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கும் போதே பிசாசு நமக்குள்ள வருவான், கண்டிப்பா வந்துடும். இப்ப 2 பேரும் காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஆபேல் அந்த பிசாசை ஜெயித்து என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வேண்டாமா, ஐயோ இதை கொடுக்கணுமா, இது நமக்கு இந்த பிரச்சனை வரும்ல. சில தசமாக எல்லாம் கொடுப்பாங்க ஆண்டவருக்கு. 10,000 ரூபாய் இருக்கும். அப்போ 1000 ரூபாய் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆண்டவரோட ஐயோ என் மகள் கொடுக்குற 20,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பண்ணோடனே 2,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. உடனே ஆண்டவர் பார்ப்பாரு, டபுளா மாத்துவோம் அப்படின்னு 40,000 ரூபாய் கொடுப்பாரு. இப்ப 40,000 ரூபாய் வரும்போது கொஞ்சம் இடிக்கும். 4,000 ரூபாய் கொடுக்கணுமா? சரி, இதுதான் காயின் செஞ்ச பிரச்சனையே தான். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அவனுக்கு நல்ல அழுவுன கத்திரிக்காய் கொடுத்தான் இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாது, நல்லதான் கொடுத்தான். அவன் மனசு
இப்படிதான் யோசிச்சு. அப்ப காயினுடைய காணிக்கை மாதிரி இன்னைக்கு நம்மளும் நிறைய பேர் காணிக்கை போட்டுட்டு இருக்கிறோம். கவனிச்சுங்க. ஆபேல் அப்படி கிடையாது. கொழுமையானதும் அவனுடைய மனசுல ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, என் தேவன் யாரு, ஒரு பயங்கரமான ஆளுப்பா, நான் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணும், பயங்கரமானவர் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு கொள்ளுன்னு இருந்துச்சு. ஒருவேளை அந்த மந்தையில தலையீற்றும் கொழுமையானதையும் யாரு கொடுத்தான்? அவன் பிசாசு தன் இருதயத்துல கொண்டு வந்த அந்த அதை ஜெயிச்சுதான் அந்த காணிக்கை கொடுத்தான். நம்ம காணிக்கை கொடுக்கறதுல கூட ஒரு காரியம் இருக்கு. ஆபேல் அதை செஞ்சதுனால வசனம் சொல்லுகிறது. எனக்கு ரொம்ப இந்த அதிகாரத்தை வாசிக்கணும் சார். ஆபேல் அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டாரு? ஒரு காணிக்கை கொடுத்ததுக்கு அவன் மரித்தும் பேசுகிறான், தேவன் தானே சாட்சி கொடுத்தாரு எழுதியிருக்கு. பாத்தீங்களா? நீதிமான் என்ன ஒரே காணிக்கையில ஒரே நாட்டுல ஒபாமா ஆன மாதிரி, ஒரே ஓவர் நைட்ல ஆபேல் ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டாரு. பரிசுத்தவான்கள் பட்டியல் இடம் பெற்றாரு. காணிக்கை கொடுக்கறதுலயும் காரியம் இருக்கு. எங்க இருக்கு தெரியுமா? பர்ஸ்ல அந்த நோட் எடுப்போம் பாத்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை பீரோவை திறந்து அந்த காசு எடுப்போம் பாத்தீங்களா, அங்கதான் இருக்குது. நீங்க நீதிமான் ஆகுறது போடுறதுல இல்ல, அது ஆல்ரெடி முடிவு பண்ணிடும். அங்கே முடிவு பண்ணும் பாத்தீங்களா, அங்க இருக்கு. காயினுக்கு கஷ்டம், காயினுக்கு காய்கறி பாக்குறாங்க, ஐயோ இவ்வளவு கொடுக்கணுமா, ஐயோ சரி கொஞ்சம் எடு. இதை யார் பார்த்துட்டா? இதை யார், இந்த மனசை யார் பார்த்துட்டா? அவனும் கொண்டு வந்து முகம் எல்லாம் மலர்ந்துட்டு தான் இருக்குது. ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னது ரிஜெக்டட், அக்செப்டட். அவனை பார்த்து ஏற்றுக்கிட்டாரு. ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை ரிஜெக்ட் பண்ணார். உடனே சிரிச்ச முகம் என்ன ஆயிடுச்சு? முகநாடி வேறுபட்டது. அங்க ஆண்டவர் சொன்னதை முக்கியம். அங்க என்ன சொன்னார் ஆண்டவர் சொல்லுங்க? என்ன சொன்னார்? நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? உன் முக நாடி வேறுபடுகிறது என்ன? அப்ப அவன் கர்த்தர் காணிக்கையை பார்க்கல, மனசுதான் பார்க்கற. எதை பார்க்கற சொல்லுங்க? மனச. என் தேவன் யார், அவருக்கு நான் என்ன கொடுக்கணும், அவர் எப்படிப்பட்டவர். இன்னைக்கு ஒண்ணு சொல்றாங்க, நல்லா கவனிங்க. என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதும் ஆசீர்வதிக்காததும் என் மனசை பொறுத்துதான் இருக்கு. என் தேவன் யார், அவருக்கு எனக்கு முதன்மையானது எல்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என் காணிக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என் நாளின் முதலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என் மாதத்தின் முதலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் முழுவதுற ஜெபம். நம்ம இன்னைக்கு பர்ஃபெக்டா எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு, இன்னும் சொல்றேன், இன்னும் நம்முடைய சபையில் அது மாறல. அது என்னன்னா, காணிக்கை பெட்டியில கிழிஞ்ச நோட்டு, அஞ்சு போன நோட்டு. ஆமா, இன்னுமே எத்தனையோ முறை நான் சொல்லிட்டேன்ல. ஒருவேளை இந்த ஆயாக்கள் எல்லாம் தெரியாம போடுறாங்களா தெரியல, அது பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட மேபி 2 காசு போட்டதை கூட இயேசு மெச்சுக்கிட்டாரு. ஆனா மேபி நம்மகிட்ட எல்லாம் நல்லது இருக்கவே போட்டோம்னா அதையும் ஆண்டவர் பார்க்கிறார். காயின் காணிக்கையில் ஜெயித்தான், அவன் நீதிமான் பேர். அது கீழே நீங்க வீட்டுல காயின்னு சொல்றேன். யாராவது கவனிக்கிறீங்களா? ஒருத்தர் கவனிக்கிற. ஆபேல் ஜெயித்தான். ஆபேல் ஆடு காணிக்கை கொடுத்து ஜெயித்து விட்டார். தொடர்ந்து நீங்க வீட்டுல போய் வாசிங்க, யார் யார் என்னென்ன ஜெயிச்சாங்கன்னு நாளைக்கு கேட்பேன் நான். நாளைக்கு நான் கேட்பேன், சொல்லணும். நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க்னா, எத்தனை பேர் ஜெயித்து, அதுல எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னென்ன ஜெயித்து இருக்கிறார்கள், இதை நீங்க எழுதிட்டு வரணும். ஐயோ இது வேறையா, இது அவங்க வேலை. இன்னைக்கு 11வது பத்தி வேலை இல்லைன்னு சொல்லுவீங்கல்ல, இருக்கு. 11 அதிகாரத்தை வாசிச்சு அதுல எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்க என்னென்ன ஜெயிச்சிருக்காங்க, நீங்க இதுல எதை ஜெயிக்கணும், நீங்க என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு எழுதிட்டு வரணும். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நம்ம மாலை வேலைக்கா, நம்ம இந்த காலை வேலைக்கா நமக்கு ஸ்தோத்திரம். நம்ம நம்முடைய கிருபை இயேசுவி நாமத்துல வெளிப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் ஆமென் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க அநேகர் நின்று இருக்கிறாங்க. ஆபேல் நின்னுட்டா ஆண்டவர் உமக்கு முன்பாக, நாங்களும் நிக்கணும். ஆபிரகாம் நின்னுட்டார், நாங்க ஏனோக்கு நின்னார், நாங்கள் நிக்க. மோசே நின்னுட்டார், நாங்கள் நிக்க. சாமுவேல் நின்னார், ஆமென், நாங்க நிக்கணும் ஆண்டவரே. தாவீது நின்னுட்டார், நாங்க நிக்கணும் ஆண்டவரே. எலியா, எலிசா, எத்தனை பரிசுத்தவான்கள், நாங்களும் நிக்கணும். சொல்லுங்க, நாங்கள் நிக்கணும்.
சொல்லுங்க. நாங்க நிக்கணும், தப்பணும், நிக்கணும். முதலாவது சொன்ன தப்பணும், அடுத்து என்ன செய்யணும்? நிக்கணும். அவருக்கு முன்பாக தப்புனாதான் நிக்க முடியும். தப்புங்க, அவருக்கு முன்னாக நெல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 32வது நாளே கர்த்தர் ஆசீர்வதித்தப்பட கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி. ஆசீர்வதிங்க. நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். கர்த்தரை பலன், கர்த்தரை கிருபை வெளிப்படுவதாக வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.